ஓம் சாந்தி. 12/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே தந்தையை நினைவு செய்வதற்கும் உங்களது நடத்தையை சீர்திருத்துவதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கேள்வி: அறியாமை பாதையில் உங்களை நித்திரையில் ஆழ்த்துவது எது? அதனால் எத்தகைய சேதம் ஏற்படுகின்றது? பதில்: சக்கரத்தின் காலப்பகுதி 100,000 வருடங்கள் என கூறுவது அனைவரையும் அறியாமை என்ற உறக்கத்தில் ஆழ்த்துகின்றது. இதன் மூலமாகவே அவர்கள் ஞானக் கண்ணை இழந்துவிட்டார்கள். வீடு வெகு தொலைவில் இருப்பதாக அவர்கள் கருதுகின்றார்கள். தாங்கள் இன்பத் துன்பங்களைக் கொண்ட பாகத்தை 100,000 வருடங்கள் நடிக்க வேண்டும் என்பதே அவர்களது புத்தியில் இருப்பதால் அவர்கள் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்வதில்லை. வீடு இப்போது மிக அண்மித்திருப்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கர்மாதீதம் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை இப்பொழுது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களது வீட்டை ஞாபகப்படுத்தியுள்ளார். பக்தி மார்க்கத்தில் மக்கள் வீட்டை நினைவு செய்தாலும் எவ்வாறு அல்லது எப்பொழுது அங்கு செல்வது என்பது பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. சக்கரத்தின் காலப்பகுதி 100,000 வருடங்கள் என கூறியதன் மூலம் அவர்கள் தங்களது வீட்டை மறந்துவிட்டார்கள். தாங்கள் இன்னமும் 100,000 வருடங்கள் தங்களது பாகத்தை நடிப்போம் என நம்புவதால் அவர்கள் தங்களது வீட்டை மறந்துவிட்டார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார், குழந்தைகளே, உங்களது வீடு மிக அண்மையிலேயே உள்ளது. நீங்கள் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் என்னை கூவி அழைத்ததால் நான் வந்துவிட்டேன். நீங்கள் என்னுடன் வருவீர்களா? இது மிக இலகுவானது. பக்தி மார்க்கத்தில் தாங்கள் எப்பொழுது முக்திதாமத்திற்கு செல்வோம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். முக்தியே வீடு எனப்படுகின்றது. 100,000 வருடங்கள் என கூறியதனால் அவர்கள் அனைத்தையும் மறந்துவிட்டார்கள். அவர்கள் தந்தையையும் அத்துடன் வீட்டையும் மறந்துவிட்டார்கள். 100,000 வருடங்கள் என கூறுவதால் பெருமளவு வேறுபாடு ஏற்படுத்தப்படுகின்றது. அது அவர்கள் அறியாமை உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டதை போன்று உள்ளது. எவருமே எதையும் புரிந்து கொள்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வீட்டை வெகு தொலைவில் காண்பிக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், அற்புதம்! இப்பொழுது நீங்கள் முக்திதாமத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் 100,000 வருடங்கள் பக்தி செய்கின்றீர்கள் என்றில்லை. பக்தி எப்பொழுது ஆரம்பித்தது என்பது கூட உங்களுக்கு தெரியாது. 100,000 வருடங்களை காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. மக்கள் தந்தையையும் வீட்டையும் மறக்கின்றார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் அனாவசியமாக அதனை தொலைவாக்கி விட்டார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களது வீடு மிக அண்மையிலேயே உள்ளது. நான் இப்பொழுது உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். நீங்கள் கங்கையில் நீராடினீர்கள். எனினும் உங்களில் எவருமே தூய்மையாகவில்லை. நீங்கள் தூய்மையாகியிருந்தால் வீட்டிற்கு சென்றிருப்பீர்கள். எவ்வாறாயினும் வீட்டை பற்றியோ தூய்மையை பற்றியோ உங்களுக்கு தெரியாது. மக்கள் அரைக்கல்பமாக பக்தி செய்வதால் அவர்களால் அதனை நிறுத்த முடியாதுள்ளது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், பக்தி இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது. பக்தியில் தொடர்ந்தும் எல்லையற்ற துன்பமே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் 100,000 வருடங்களாக
துன்பத்தை பார்த்திருக்கின்றீர்கள் என்றில்லை. 100,000 வருடங்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. கலியுகத்தில் நீங்கள் பல விக்காரங்களாலும் அவலட்சணமாகிய போது உண்மையான துன்பத்தை அனுபவித்தீர்கள். முன்னர் நீங்கள் ரஜோ ஸ்திதியில் இருந்தபோது உங்களிடம் சிறிதளவு புரிந்துணர்வு இருந்தது. ஆனால் இப்பொழுது முற்றிலும் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கூறப்பட்டுள்ளது, நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்ல விரும்பினால் தூய்மையாகுங்கள். உங்கள் தலைமீதுள்ள பல பிறவிகளின் பாவச் சுமையை நினைவினால் அகற்றுங்கள். நினைவின் மூலமாகவே நீங்கள் மிகவும் சந்தோஷமானவர்கள் ஆகுவீர்கள். உங்களை அரை கல்பத்திற்கு சந்தோஷ தாமத்திற்கு அழைத்து செல்கின்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆக வேண்டும். எனவே தூய்மையாகி உங்களது நடத்தையை சீர்திருத்துங்கள். விக்காரங்கள் தீய ஆவிகள் எனப்படுகின்றன. பேராசை என்ற தீய ஆவியும் சற்றும் குறைந்ததல்ல. அத்தீய ஆவி மிகவும் தூய்மையற்றது. அது மக்களை முற்றிலும் அவலட்சணமாக்குகின்றது. பேராசை கூட உங்களை அதிகளவு பாவங்கள் செய்ய வைக்கின்றது. 5 விக்காரங்களும் மிகவும் பலம் வாய்ந்த தீய ஆவிகளாகும். நீங்கள் அவை அனைத்தையும் துறக்க வேண்டும். பேராசையை துறப்பது என்பது காமத்தை துறப்பது போன்று கடினமானதாகும். பற்றை துறப்பதும் கூட காமத்தை துறப்பது போன்று கடினமானதாகிவிட்டது. அவர்களால் அதனை துறக்க முடியாதுள்ளது. தந்தை உங்களது வாழ்க்கை முழுவதையும் விளங்கப்படுத்துகின்றார். எனினும் பற்றின் இழைகள் இணைக்கப்பட்டே உள்ளன. கோபம் கூட பெருமளவு சிரமத்துடனேயே துறக்கப்படுகின்றது. மக்கள் கூறுகின்றனர், நான் குழந்தைகள் மீது கோபப்படுகின்றேன். அவர்கள் கோபம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றனர். தீய ஆவிகள் எதுவும் வரக்கூடாது. நீங்கள் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் இங்கிருக்கும் வரை தொடர்ந்தும் முயற்சி செய்யுங்கள். தந்தை எத்தனை வருடங்கள் இங்கு இருப்பார்? தந்தை இங்கிருந்தவாறு பல வருடங்களாக விளங்கப்படுத்துகின்றார். அவர் சிறந்த கால அவகாசத்தை கொடுத்திருக்கின்றார். உலக சக்கரத்தை அறிந்து கொள்வது மிக இலகுவானது. முழு ஞானமும் 7 நாட்களில் உங்களது புத்தியில் பதிந்து கொள்கின்றது. எனினும் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காலம் எடுக்கும். இதுவே சிரமமாகும். பாபா உங்களுக்கு இதற்காக நேரம் தருகின்றார். உங்களை முற்றிலும் மறக்க வைப்பதற்காக மாயையிடமிருந்து பெருமளவு எதிர்ப்பு வருகின்றது. இங்கு அமர்ந்திருக்கும் போது முழு நேரமும் நீங்கள் நினைவில் இருப்பதில்லை. உங்களது புத்தி பல திசைகளிலும் அலைபாய்கின்றது. இதனாலேயே முயற்சி செய்து உங்களது கர்மாதீத நிலையை அடைவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். கல்வி மிக இலகுவானது. ஒரு விவேகமான குழந்தை 84 பிறவிகளின் இச்சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பது பற்றிய ஞானம் முழுவதையும் 7 நாட்களில் புரிந்து கொள்வார். எவ்வாறாயினும் தூய்மையாகுவதற்கு முயற்சி தேவை. இதனாலேயே பெருமளவு குழப்பம் ஏற்படுகின்றது. இதுவே சரி என்பதை மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள். பிரம்மகுமாரிகள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் ஆக்குகின்றனர் எனக் கூறி அவர்கள் அவதூறை ஏற்படுத்தினார்கள். எவ்வாறாயினும் இது முற்றிலும் சரியானதே. நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாமல் எவ்வாறு தூய்மையாக இருக்க முடியும்? எவ்வாறு நாங்கள் குற்ற பார்வையிலிருந்து குற்றமற்ற பார்வையுடையவர்களாக மாறலாம்? இது மிக சிறந்த ஒரு முறையாகும். நாங்கள் பிரம்ம குமாரர்களும் குமாரிகளும் என்பதால் சகோதர சகோதரிகள் ஆவோம். உங்களது கண்களை குற்றமற்றதாக்குவதற்கு இதன் மூலமாக பெருமளவு உதவியை பெறுகின்றீர்கள். பிரம்மாவின் பணியும் உள்ளது. பிரம்மாவின் மூலமாகவே தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அதாவது மனிதர்கள் தேவர்கள் ஆக்கப்படுகின்றனர். தந்தை அதி மங்களகரமான சங்கம யுகத்திலேயே வருகின்றார்.
எனவே இதனை விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்காக நிலையங்கள் திறக்கப்படுகின்றன. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். கடவுள் அசரீரியானவர், கிருஷ்ணரோ சரீரதாரியாவார். அவரை கடவுள் என அழைக்க முடியாது. கடவுள் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் என மக்கள் கூறுகின்றனர். எனினும் கடவுளின் அறிமுகத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் அதிகளவு விளங்கப்படுத்துகின்றீர்கள், இருந்தும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சரீரதாரிகள் நிச்சயமாக மறுபிறவி எடுக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து ஆஸ்தியை பெற முடியாது. ஆத்மாக்கள் பரம தந்தை பரமாத்மாவிடமிருந்தே இந்த ஆஸ்தியை பெறுகின்றார்கள். மனிதர்களால் மனிதர்களுக்கு ஜீவன் முக்தியை அருள முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஆஸ்தியை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் அதிகளவில் அலைந்து திரிந்தீர்கள். முன்னர் நீங்கள் சிவனை மாத்திரமே வழிபட்டதுடன் வேறு எங்குமே சென்றதில்லை. அது கலப்படமற்ற பக்தியாக இருந்தது. வேறு எவருக்குமே அந்தளவு ஆலயங்கள் இருக்கவில்லை. இப்பொழுது பல உருவங்கள் உள்ளன. மக்கள் ஆலயங்கள் பலவற்றை கட்டுகின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பெருமளவு முயற்சி செய்தாக வேண்டும். சமய நூல்களில் முக்திக்கும் அல்லது சர்க்கதிக்குமான எந்த வழியும் கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரேயொரு தந்தையே உங்களுக்கு அதனை காட்டுகின்றார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தொடர்ந்தும் பல ஆலயங்களை கட்டுகின்றார்கள். உண்மையில் சத்திய யுகத்தில் வாழ்ந்த தேவர்களுக்கு மாத்திரமே ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. ஏனைய மனிதர்கள் தூய்மையற்றிருப்பதால் அவர்களுக்கு ஆலயங்கள் கட்டப்படுவதில்லை. தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையான தேவர்களை வழிபடுகின்றார்கள். அவர்களும் மனிதர்களேயாயினும் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. தெய்வீக குணங்கள் அற்றவர்கள் அவர்களை வழிபடுகின்றார்கள். நீங்களே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களிலிருந்து பூஜிப்பவர்களாகினீர்கள். மனிதர்களை வழிபடுதல் என்றால் பஞ்ச தத்துவங்களையும் வழிபடுதல் என்பதாகும். சரீரமானது பஞ்ச தத்துவங்களால் ஆனது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முக்தி தாமத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். அதற்காகவே நீங்கள் அதிகளவு பக்தி செய்தீர்கள். இப்பொழுது நான் உங்களை திரும்பவும் என்னுடன் அழைத்து செல்கின்றேன். பின்னர் நீங்கள் சத்திய யுகத்திற்கு செல்வீர்கள். தந்தை உங்களை தூய்மையற்ற உலகிலிருந்து தூய உலகிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். முக்திதாமம், ஜீவன் முக்திதாமம் என இரு தூய உலகங்கள் உள்ளன. தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் வருகின்றேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிகளவு துன்பத்தை எடுத்துக் கொள்கின்றீர்கள். நாங்கள் நாலா திசைகளிலும் அலைந்து திரிந்தோம், இருந்தும் உங்களிலிருந்து வெகு தொலைவிலேயே இருந்தோம் என்ற பாடலும் உள்ளது. யாரிடமிருந்து நாங்கள் தொலைவில் இருந்தோம்? தந்தையிடமிருந்தாகும். தந்தையை கண்டு கொள்வதற்காக நீங்கள் பிறவி பிறவியாக அலைந்து திரிந்தீர்கள். இருந்த போதிலும் தந்தையிடமிருந்து விலகி தொலைவிலேயே இருந்தீர்கள். இதனாலேயே மக்கள் கூவி அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களை இவ்வாறு ஆக்க முடியாது. எனவே இது 5000 வருடங்கள் கொண்ட ஒரு நாடகமாகும். நீங்கள் அனைவரும் நாடகத்தின்படி கடந்த கல்பத்தில் செய்ததைப் போன்றே முயற்சி செய்கின்றீர்கள். அதற்கேற்பவே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அனைவரும் ஒரே அளவிற்கு கற்க மாட்டார்கள். இது ஒரு பாடசாலை. இது ராஜயோக கல்வியாகும். தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படுவார்கள். அசரீரி உலகின் ஜனத்தொகையும் மிகவும் சரியானதாகவே இருக்கும். அது கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க மாட்டாது. ஒரு நாடகத்தில் குறித்த எண்ணிக்கை கொண்ட நடிகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மக்களால் இதனை புரிந்து கொள்ள முடிவதில்லை.
அவர்கள் எவ்வளவு பேராக இருந்தாலும் அந்த எண்ணிக்கை மிக சரியானதாகவே இருக்கும். அவர்கள் வந்து தங்கள் பாகத்தை நடிப்பார்கள். நீங்கள் புதிய உலகிற்கு செல்வீர்கள். ஏனையோர் அனைவரும் அங்கு வீட்டிற்கு செல்வார்கள். உங்களில் எவராவது இப்பொழுது அவர்களை கணக்கெடுக்க வேண்டுமெனில் உங்களால் அதை செய்ய முடியும். தந்தை இப்பொழுது உங்களுக்கு ஆழமான கருத்துக்களை கூறுகின்றார். ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கத்திற்கும் இப்போது கொடுக்கப்படுகின்ற விளக்கத்திற்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. கல்வியை கற்பதற்கு காலம் எடுக்கும். எவராலும் நேரடியாக ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக முடியாது. கல்வி வரிசை கிரமமாகவே இடம்பெறுகின்றது. தந்தை அனைத்தையும் மிக இலகுவானதாக்கி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எனவே அது புத்தியில் இலகுவாக பதியும். அவர் தொடர்ந்தும் நாளுக்கு நாள் புதிய கருத்துக்களை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், தூய்மையாக்கும் தந்தையாகிய என்னை நீங்கள் வருமாறு கூவி அழைத்தீர்கள். நான் வந்துவிட்டேன். எனவே தூய்மையாகுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சதோப்பிரதான் ஆகுவீர்கள். பின்னர் நீங்கள் உங்களது பாகத்தை நடிப்பதற்காக கீழிறங்கி இங்கு வந்தாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், ஆத்மா தூய்மையற்றவராகிவிட்டார். அதனாலேயே நீங்கள் தூய்மை ஆகுவதற்காக தூய்மை ஆக்குபவரான தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். ஒரு சின்னஞ்சிறிய ஆத்மா பெரிய பாகமொன்றை நடிப்பது ஓர் அற்புதமே ஆகும். இது அதிசயம் எனப்படுகின்றது. அதனை பார்க்க முடியாது. சிலர் தங்களுக்கு பரமாத்மாவின் காட்சி வேண்டும் என கூறுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், ஒரு சின்னஞ்சிறிய ஆத்மாவில் நீங்கள் எத்தகைய காட்சியை காண்பீர்கள்? நான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒருவன். ஆனால் என்னை நீங்கள் பார்ப்பது கடினமானதாகும். ஆத்மா தனது பாகத்தை நடிப்பதற்காகவே இப்பௌதீக புலனங்கங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கின்றார். எவ்வளவு மகத்துவமான பாகத்தை ஒரு ஆத்மா நடிக்கின்றார் என்பது அற்புதமே. ஆத்மா ஒருபோதும் தேய்வதில்லை. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அழியாத நாடகமாகும். அது எப்போது உருவாக்கப்பட்டது என நீங்கள் கேட்க முடியாது. அது அனாதியானது எனப்படுகின்றது. மக்களிடம் கேளுங்கள், நீங்கள் ராவணனை எப்போதிருந்து எரிக்க ஆரம்பித்தீர்கள்? எப்போது சமய நூல்களை கற்க ஆரம்பித்தீர்கள்? அவர்கள் அதனை அறியாததால் அனாதியாக என கூறுவார்கள். அவர்கள் குழப்பத்தில் உள்ளனர். தந்தை இங்கிருந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகின்ற அதே முறையில் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் முற்றிலும் விவேகமற்றவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது எல்லையற்ற புரிந்துணர்வை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் அறிவீர்கள். அது எல்லைக்குட்பட்ட கல்வி. இதுவோ எல்லையற்ற கல்வியாகும். அரை கல்பத்திற்கு பகலும் அரை கல்பத்திற்கு இரவும் காணப்படுகின்றது. நீங்கள் 21 பிறவிகளுக்கு சிறிதளவேனும் துன்பத்தை அனுபவிக்க மாட்டீர்கள். உங்கள் தலைமுடி கூட கலைந்திருக்காது என கூறப்படுகின்றது. எவரும் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்க முடியாது. அதன் சரியான பெயர் சந்தோஷ தாமம் ஆகும். இங்கு எவ்வித சந்தோஷமும் கிடையாது. தூய்மையே பிரதான விஷயமாகும். மிக சிறந்த நடத்தை தேவைப்படுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்படுகின்றது. சேதமும் நஷ்டமும் இருக்கின்றன. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், இந்நேரத்தில் நன்மை என்ற கேள்விக்கே இடமில்லை. இப்பொழுது நஷ்டத்துக்கு மேல் நஷ்டமே ஏற்படுகின்றது. விநாச காலம் வருகின்றது. அந்நேரத்தில் என்ன நிகழுமென பாருங்கள். மழை இல்லாத போது தானியங்களின் விலை அதிகரித்து விடுகின்றது. 3 வருடங்களுக்குப் பின் பெருமளவு தானியம் இருக்குமென அவர்கள் என்னதான் கூறிய போதிலும் அவர்கள் இன்னமும் தானியத்தை வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கின்றார்கள்.
உங்களால் ஒரு தானிய மணியை கூட பெற்றுக்கொள்ள முடியாத காலம் வரும். பல அனர்த்தங்கள் வரவிருக்கின்றன. அவர்கள் அதனை இறை அனர்த்தங்கள் என கூறுகின்றார்கள். மழை இல்லாத போது நிச்சயமாக பஞ்சம் ஏற்படும். தத்துவங்கள் அனைத்தும் மிக மோசமான நிலைக்கு செல்லும். பல இடங்களில் மழை பெருமளவு சேதத்தை உண்டாக்குகின்றது. தந்தை தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதுவே உங்களது இலக்கும் லட்சியமும் ஆகும். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆக்கப்படுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தையே இந்த எல்லையற்ற பாடத்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். எவ்வாறாயினும் ஒருவர் எந்தளவிற்கு கற்கின்றாரோ அதற்கேற்பவே ஓர் அந்தஸ்தை பெற்றுக் கொள்கின்றார். தந்தை உங்களை முயற்சி செய்வதற்கு தூண்டுகின்றார். நீங்கள் குறைந்தளவு முயற்சி செய்வீர்களாயின் குறைவான அந்தஸ்தையே பெறுவீர்கள். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துவார். நீங்கள் மற்றவர்களை உங்களைப் போன்று ஆக்கும்போது நீங்கள் நன்றாக கற்று ஏனையோருக்கும் கற்பிக்கின்றீர்கள் என்பதை அறிய முடிகின்றது. நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். உங்கள் தலை மீது பெரிய பாவச்சுமை இருக்கின்றது. என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். இது ஒரு ஆன்மீக யாத்திரையாகும். சிறு குழந்தைகளுக்கும் சிவபாபாவை நினைவு செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கும் உரிமை உள்ளது. தங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இல்லை, அவர்கள் சிவபாபாவை மாத்திரமே நினைவு செய்வார்கள். முயற்சி செய்வதன் மூலம் அவர்களும் நன்மை பெற முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. ஒரு சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற பாடத்தை கற்று மற்றவர்களுக்கும் கற்பியுங்கள். மற்றவர்களை உங்களைப் போன்று ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். 2. பற்று, பேராசை ஆகியவற்றின் இழைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். தீய ஆவிகள் எதுவும் உங்களுக்குள் பிரவேசிக்காத வகையில் உங்களது நடத்தையை சீர்திருத்துங்கள். ஆசீர்வாதம். கடவுளையும் உங்கள் பாக்கியத்தையும் அறிந்திருப்பதன் மூலம் நீங்கள் சந்தோஷமாகவும் பாக்கியசாலிகளாகவும் ஆகி பிறரின் பாக்கியத்தை உருவாக்குவீர்களாக. அமிர்த வேளையிலிருந்து இரவு நேரம் வரையில் உங்களுடைய பலதரப்பட்ட பாக்கியத்தையும் அறிந்திருப்பதால் தொடர்ந்தும் இப்பாடலை பாடுங்கள். ஆஹா, எனது மேன்மையான பாக்கியமே! கடவுளையும் தமது பாக்கியத்தையும் அறிந்திருப்பவர்களால் மாத்திரமே பிறரின் பாக்கியத்தை உருவாக்க முடியும். ஒரு பிராமணனாக இருப்பது என்றால் சதா பாக்கியசாலியாக இருப்பதும் சதா சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பதும் ஆகும். பிராமண ஆத்மாக்களின் சந்தோஷத்தை குறைக்கின்ற தைரியம் எவருக்குமே கிடையாது. ஒவ்வொரு பிராமணரும் சந்தோஷமானவரும் சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பவரும் ஆவார். பிராமண வாழ்வை விட்டு சந்தோஷம் அகன்று விடுவது அசாத்தியமாகும். நீங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி சென்றாலுமே உங்கள் சந்தோஷம் மறைய முடியாது. ஸ்லோகம். மாயையின் ஊஞ்சலில் இருந்து இறங்கி சதா அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள். ஓம் சாந்தி.